சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது கார்த்திகை அமாவாசையோட சில முக்கியமான குறிப்புகள். அது என்ன முக்கியமான குறிப்புகள் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்த்திகை அமாவாசையே ஒரு விசேஷமான ஒரு கங்கோற்சவம்ன்ட்டு சொல்லுவாங்க. அதான் ஸ்ரீதர ஐயாவாள்ன்ட்டு ஒரு விசேஷமான மகான். அவரோட கிரகம், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல கங்கையே பிரபாகமாக வர வச்ச ஒரு அதிமகா உன்னதமான மகான் அவர். ஸோ அவரோட திருநாமத்தை சொல்கிறதே மகா உத்தமாக. அவரோட சரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறை அந்த மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசை நாட்களில் கேட்கறது, தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாம் மகா புண்ணியம் அப்படின்ட்டு தான் வாத்தியார் சொல்லுவார். சரி, அதாவது இந்த கார்த்திகை அமாவாசை இதோட கால அம்சங்கள் முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். இது எப்படி வந்திருக்கு, இதில் என்ன பெருசாக ஒரு முக்கியத்தை இங்கே நாம் கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் இந்த கார்த்திகை அமாவாசையில் ஒளிஞ்சிருக்குங்க. குருவர்களால் காலபைரவரோட பெருங்கருணையால் அதை உங்களுக்கு அடியன் தெரியப்படுத்துகிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். அதாவது பொதுவாகவே ஒரு அமாவாசை திதி அப்படின்ட்டு ஒரு திதி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அமாவாசை திதின்னா காலண்டரில் போட்டிருப்பாங்க, தென் பஞ்சாங்கத்தில் இருக்கும், அவ்வளோதான், அது தெரியும். பட் ஆனால் இந்த அமாவாசை என்ற ஒன்றே சூரிய சந்திரர்கள் ஒரே ராசியில் ஒரே இடத்துல சேரக்கூடிய ஒரு விஷயம்ன்றதும் பொதுவாக நம்ம சயின்ஸ் படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே பார்க்கணும். அதாவது என்னென்னா, இந்த சூரிய சந்திரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அப்படியே ஒரே இடத்துல ஒரே நட்சத்திரம் ஒரே பாதம் அப்படியே ஒரே டிகிரி அந்த மாதிரி சேரும் வேலையில் அதிகப்படியாக மேக்சிமம் அமாவாசை திதி இருக்காது. நீங்கள் ஒன்றா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பஞ்சாங்கத்திலலாம் மோஸ்ட்லி அப்படி இவங்க சூரிய பகவான் ஒரு ராசி வீட்டில் அப்படியே இருப்பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விருச்சிகத்தில் இருக்கார் வச்சிங்களேன். சுவாமி விருச்சிகத்தில் எங்கே இருக்கார் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய அமாவாசையில் சூரிய பகவான் அனுஷம் 4ஆம் பாதத்தில், அனுஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பார். அவர் அங்கேயே ஸ்டேபிளாக தான் இருப்பார். அவரை யார் தொட போகிறான்னா சந்திர பகவான் தான் போய் அவர் தொட்டு கிராஸ் பண்ணுவார். ஸோ அப்போது சுவாமி சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்துக்குள்ளே 4ஆம் பாதத்துக்கு சுவாமியோட மிங்கலாகி அதுக்கப்புறம் மறுபடியும் அனுஷத்துலேருந்து கேட்டைக்கு பிரிஞ்சு 1ஆம் பாதத்துக்கு போவார். ஸோ அப்போ அந்த அனுஷம் 4ஆம் பாதத்துக்குள்ளே சந்திர பகவானும் வரும்பொழுது சூரிய பகவானும் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அமாவாசை அதிமகா உன்னதம், அதிமகா விசேஷம். ஏன்னா 2 பேருமே பரிபூர்ணமாக இணைஞ்சிருக்கிறாங்க. யார்? சூரிய சந்திரர்கள். அப்போது அமாவாசை திதி இருக்குமா? நீங்கள் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே மேக்ஸிமம் ஒரு ராசி வீட்டில் 2 பேரும் இருப்பாங்க சூரிய சந்திரர்கள். பட் ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஒரே நட்சத்திர பாதத்தில் அப்படியும் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 டிகிரி 1.5 டிகிரியில் இவங்க அப்படின்னு ஷிங்காக இருக்கும் பொழுது அமாவாசை திதி இருக்கிறது அதை விட அபூர்வம். நீங்கள் ஒன்று ட்ரேஸ் பண்ணி கூட பார்த்துங்களேன். இந்த மாதிரி ஒரு அபூர்வமான அமாவாசையானது இந்த கார்த்திகை அமாவாசையில் குருவர்களால் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி காலங்கள்லாம் இதெல்லாம் ஒரு விசேஷமான காலங்கள் தான். இதை நிச்சயமாக நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அமாவாசைன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஒரு தர்ப்பணம் விட்டுட்டு முடிஞ்சால் ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்போம். முடிஞ்சால் ரொம்ப பிராயத்தனம் பண்ணி ஒரு 2 பேருக்கு சாப்பாடு, அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம் வச்சிங்களேன் மோஸ்ட்லி. ஆனால் நம்ம அடியார்கள் அகஸ்திய விஜயம் சார்ந்த அடியார்கள் எல்லாருமே அமாவாசைன்னா அவங்களுக்கு ஒரு குதூகலம் தான். நல்ல ஸ்ரத்தையாக தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பேருக்கு முடியுமோ 20லேருந்து 21 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் அன்னதானம்னா சலிக்காமல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அடியாருமே மோஸ்ட்லி அடியன் கேள்விப்பட்ட வரைக்கும் அடியனுக்கு தெரிஞ்சவங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க வச்சுங்களேன். இப்போ புதுசாக பாவம் ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள் நீங்கள் இப்போ தான் உள்ளே வரீங்கன்னா வச்சுங்களேன், கண்டிப்பாக அமாவாசைன்னா தர்ப்பணம்ன்ற ஒன்றை நிச்சயமாக முன்னோர்களுக்கு பண்ணியே ஆகணும். அதன் பிறகு
முடிஞ்ச அளவுக்கு அன்று எவ்வளவுக்கு எவ்வளவு பேர் முடியுமோ, அதுவும் தேவை அறிந்து ஏற்கனவே ஒருத்தர் ஒரு 4 பொட்டலம் வாங்கி ஒரு கோயில் வாசல்ல உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு எப்படியாவது சாப்பாடு குடுக்கணுமே அப்படின்ட்டு போய் அவருக்கு 5வது பொட்டலமா நீங்க குடுத்துட்டு போனீங்கன்னா, அது வந்து பிரயோஜனப்படுமான்னு தெரியாது. அதனால வேற வழி இல்ல. தேடி ஓடி நாடி தான் பசியோட இருக்கிறவங்கள பார்த்து எங்கேயாவது ஸ்லம்மோ எங்கேன்னு போய் தான் குடுக்கணும். அதுதான் மகா உத்தமம். அப்பதான் நம்மளோட அந்த அன்னதானம் ஒரு பரிபூர்ணம் அடையும். ஸோ ஓகே. இது புதுசா இருக்கிறவங்களும் தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா, அமாவாசை அன்று நிச்சயமாக பிதுர்கள் எல்லோருமே சர்வ சுதந்திரமாக பூமிக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது நம்ம இந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறச்சே அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அந்த எள்ளும் தண்ணியும் அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு விசேஷமான புண்ணிய சக்தி தேவை. அது தாங்க இந்த தான தர்மங்கள், அன்னதானங்கள் எவ்ரிதிங். அது மாதிரி அவங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு நிறைய நீங்கள் கிஃப்ட்டு எல்லாம் கொடுத்துட்டீங்க. பட் ஆனால் அவருக்கு பயணப்படுறதுக்கு எந்த விதமான வசதியும் பண்ணி கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? அவர் அங்கேயே இருக்க முடியாது இல்லையா? அவரால் அதை சுமந்துட்டும் போக முடியாது. அதை போட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஒரு துர்பாக்கியம். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்றதுனால தான் எப்பொழுதுமே தர்ப்பணம் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக அந்த அமாவாசை ஆகட்டும் அந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு தான் முடியும்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு கோமாதாக்காவது கீரை, பழம் சம்திங் எதையாவது கொடுத்துடணும். ரொம்ப புவராக இருக்கிறவங்க, கொஞ்சம் முடியும்பா சுவாமியோட தயவில் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஒரு 4, 5 பேருக்கோ ஒரு 5, 10 பேருக்கோ முடிஞ்ச அளவுக்கு பொட்டலங்கள் தயார் பண்ணியோ இல்லை அன்னதானங்களாக எவ்வளோ முடியுமோ தயார் பண்ணி கொடுக்கறது. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ண தர்ப்பணத்தோட அந்த தர்ப்பணம் சக்தியோட அந்த முன்னோர்கள் அவங்க லோகத்துக்கு திரும்புவாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய அனுக்கிரகங்கள் அலாதி. அதை நிச்சயமாக அனுபவிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க அது. அது நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோவும் சொல்லிட்டு வருது. ஓகே. இப்போது இந்த கார்த்திகை அமாவாசையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட 7:30 7:45 வரைக்கும் சம்திங் அது வரைக்குமே வந்து சந்திர பகவான் அனுஷம் 3ஆம் பாதத்தில் தான் இருப்பாங்க. அந்த 8 மணி வாக்கில் சுவாமி காலையில் 8 மணி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த கார்த்திகை அமாவாசை 2 நாள் இருக்கும். சர்வ அமாவாசையாக சனிக்கிழமை காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அண்டு அது பிச்சை அமாவாசைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட. அது வந்து அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை அன்று கிட்டத்தட்ட ஒரு அபிஜித்துன்ட்டு சொல்லக்கூடிய 12 மணி வரைக்கும் இருக்கும், உச்சிகாலம் வரைக்கும் இருக்கும் வச்சிங்களேன் ஆல்மோஸ்ட். ஸோ இங்கே நாம் முதல் நாள் தர்ப்பணம், அதாவது சனிக்கிழமை தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப உத்தமம். அப்போது வந்து 10:30 மணிக்கு மேலே அமாவாசை திதி அறிந்து கொடுக்கும் பொழுது ரொம்ப விசேஷம். அப்போ அந்த திதி அறிந்து கொடுக்கும்போது அமாவாசை தர்ப்பணம் சனிக்கிழமை பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணலான்னா, ஒரு 6 மாதுளை பழம் 6 மாதுளைகளை வாங்கி முன்னாடி வச்சுட்டு அது சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். ஏன்னா இது நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா மாதுளங்க ஸ்வதா தேவதைகள்ன்ற ஒரு தேவதைகள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ஒரு 24 முறையோ ஒரு 36 தலைமுறைகளோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் வச்சிங்களேன். ஸோ அந்த தலைமுறை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எள்ளந்தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணுவாங்க இந்த மாதுளங்க ஸ்வதா தேவதைகள். அதனால தான் வந்து இந்த 6 மாதுளையை சாட்சியாக வச்சு முதல் நாள் சனிக்கிழமை 10:30 மணிக்கு மேலே காலையில் தர்ப்பணம் பண்ணிடணும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதே 6 மாதுளையை தான் வச்சு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதுளையை தானம் பண்ணிடலாம், எப்படி ஒன்றா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நாம் இதுதான் வந்து இந்த கார்த்திகை அமாவாசையோட சில குறிப்புகளை தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அதில் சனிக்கிழமை பண்ணுறவங்க கூடுதலாக என்ன சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடை தானம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். கொடை, செருப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப தானங்களில் சிறந்தது. அது ஏன்னா மழை காலன்றதுக்காக மட்டும் இதை மீன் பண்ணல இங்கே. இந்த அனுஷத்தோட குறியீடுகள் பார்த்துட்டிங்கன்னா மலர்ந்த தாமரை அண்டு கொடை இதெல்லாம் வந்து அனுஷ நட்சத்திரத்தோட குறியீடுகள். ஏன்னா இங்கே அனுஷ நட்சத்திரத்தை மீன் பண்ணி தான் இந்த அமாவாசையை இப்போ ஓடிண்டு இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் ஆல்ரெடி அனுஷத்தில் இருக்கார் இல்லையா?
ஸோ, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ரோட்டோரமா மழையிலலாம் அவஸ்தைப்பட்டுண்டு யாராவது இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா, ஒரு 4, 5 கொடை முடிஞ்சா ஒரு 4, 5ன்றதுனால நெறைய பேர் கோச்சிக்காதீங்க. ஒண்ணாவது முடிஞ்சா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு கொடைய குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அந்த அனுஷம் நட்சத்திரம் உங்களோட அந்த ராசி கட்டத்தில ஏதேனும் ஒரு வகையில ஆக்டிவேட் ஆகும். அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும், அது மகாலட்சுமியோட திருநக்ஷத்திரம் வேறயாச்சே. அது எப்படி ஆக்டிவேட் ஆனாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில நல்லது தான் செய்ய போது. ஸோ, அதனால் அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு, சாட்டர்டே இப்படி ஒரு காலையில இப்படி ஒரு தர்ப்பணம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு. நெக்ஸ்ட்டு ஒண்ணு தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து சண்டே வந்து காலையில ஒரு 7:30 மணிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வாக்குல காலையில. அப்போ தர்ப்பணம் பண்றது ஏன் மகா உத்தமம் அப்படின்ட்டு சொல்றோம்னா, அப்பதான் வந்து சந்திர பகவான் அனுஷம் 4ஆம் பாதத்துக்கு போயிடுவாரு. ஆல்ரெடி அங்க சூரியன் இருக்காரு 4ஆம் பாதத்துல. சுவாமி சந்திர பகவான் 4ஆம் பாதம். 2 பேரும் ரொம்ப அப்படியே மிங்கிள் ஆயிடுவாங்க. ஒரே நட்சத்திரம், ஒரே பாதத்துல. அதில் ரொம்ப அதீதமா வந்து அமாவாசை முடியிற வேலை இருக்குது பாருங்கள், அந்த அபிஜித் நேரம் அந்த 11:30 மணி வாக்கில் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒன்றாவே இருப்பாங்க, ஒரே டிகிரி கிட்டத்தட்ட அப்படி போயிடுவாங்க. ரொம்ப 0.05 அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படிலாம் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி அமையிறது அபூர்வங்க, நிச்சயமாக அபூர்வம். அதை பார்த்துங்க. அப்போ அந்த 8 மணிக்கு நீங்கள் இன்னொரு வாட்டி தர்ப்பணம் அமாவாசைக்கே பிச்சை அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறச்சே இந்த மாதுளையை வச்சு தர்ப்பணம் பண்ணுறீங்க. ப்ளஸ் இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வெண் தாமரை முன்னாடி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மழை புயல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாச்சுன்னா, எங்கேனும் வாய்ப்பு இருந்தால் ஒரு குளம், அதுவும் தாமரை குளமாக இருப்பின் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி தாமரை குளத்து நீரை எடுத்து அந்த தாமரை குளம் சாட்சியாக அதன் முன்னாடி கூட நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம விருச்சிகம்ன்றது ஒரு ஸ்திர தண்ணி மீன்ஸ் ஒரு கிணத்து தண்ணி அண்ட் ஒரு குளத்து தண்ணியாக தான் அதை வந்து ராசி கட்டத்தில் மீன் பண்ணுவோம். ஸோ அப்படி மீன் பண்ணுறச்சே அந்த குளத்துல வந்து என்ன இருக்கும் நடுநாயகமாக பார்த்தீங்கன்னா, அனுஷம் இருக்கு இல்லையா? அந்த அனுஷத்தோட இது பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா தாமரை. இந்த குளத்துல வந்து என்ன இருக்கும் நடுவில்? தாமரை. ஏன்னா தாமரை யாரோட இது? லக்ஷ்மி. ஸோ அதனால தான் தாமரை முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள். முடிஞ்சால் தாமரை இலையில் கூட நீங்கள் சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஹைலைட்டுங்க. இதில் என்ன ஒரு ஏன் இவ்வளவும் இதில் சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீதர ஐயாவால் மகா பெரியவா இருக்காங்க இல்லையா? அவர் வீட்டில் கங்கை வந்தது இல்லையா அந்த கிணத்துல? இந்த நாளில் வந்த கங்கையோட பேரே என்ன தெரியுமா? ஸ்ரீதன கங்கை. அதாவது கங்கைனா எவ்வளோ கங்கை இருக்கா, விதவிதமான திருநாமங்கள் கொண்டு. ஆனால் தனகங்கைன்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனகங்கைன்றது என்ன? நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரக்கூடியவ. ஸோ அது நம்ம திருவிசநல்லூர் போய் அங்கே தீர்த்த நீராடல் பண்ணாதானப்பா அப்படின்ட்டு யோசிக்கலாம். நிச்சயமாக அங்கே பண்ணால் அதிமகா விசேஷம். ஆனால் எல்லாராலையும் முடியுமா? கும்பகோணம் போக முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் இருந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, முடிஞ்ச ஒரு மலர்ந்த தாமரை அந்த ஜலத்தில் வச்சுண்டு ஒரு சங்கல்பம் பண்ணலாம். ஸ்ரீதர் ஐயாவால் அவர் ரொம்ப மனப்பூர்வமாக வேண்டி, சுவாமி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்த்திகை அமாவாசையில் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு தனகங்கை வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. அதே போல் அடியேனுக்கும் எளியனுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. இந்த தீர்த்தத்தில் அந்த தனகங்கையோட சாரம்சம் கொஞ்சம் சேரட்டும். இதை கொண்டு நான் அடியனோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் சங்கல்பம் பண்ணி வேண்டிக்கிறது ரொம்ப உத்தமம். முடிஞ்சால் அவரோட ஒரு கங்காஷ்டகம் கூட இருக்குது, ஸ்ரீதர் ஐயாவால் கங்காஷ்டகம் கூட இருக்குது, அதை கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ஜலத்தை எதுவும் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஒன்று பண்ணணும். எப்படியுமே யாரெல்லாம் பீஷ்மம் தர்ப்பயாமின்ட்டு ஒரு ஜலத்தை கொண்டு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, அங்கே கங்கை வந்து நிச்சயமாக பிரவாகம் ஆயிடுவா. ஏன்னா அவங்களோட கங்காயோட புத்திரராக இருக்கக்கூடிய இந்த பீஷ்மருக்கு யாரெல்லாம் அந்த ஜலத்தை கொண்டு அர்க்கியம் கொடுக்குறாங்களோ, அந்த ஜலத்தில் கங்கையே வந்துடுவா கண்டிப்பாக. அதனால் தர்ப்பணத்துக்கு முன்னாடி முடிஞ்சால் பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு 21 வாட்டி வாத்தியார் சொல்கிறாருங்க, அட்லீஸ்ட் 3 வாட்டியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பீஷ்மாச்சாரியாருக்கு அர்க்கியம் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மாதுளையை முன்னாடி வைக்கிறது, தாமரை இலைக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு பண்ணுறது, அண்டு மலர்ந்த தாமரை முன்பு தர்ப்பணம் பண்ணுறது. இப்படியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அமைச்சுண்டிங்க பார்த்துங்களேன். பொதுவாகவே ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா முன்னோர்களோட ஆசி பிதர்களோட ஆசையால் நம்ம கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் அலாதி. ஆனால் இந்த கார்த்திகையில் இப்படியெல்லாம் நீங்கள் இதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ஒரு முறையாக ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டீங்க வச்சிங்களேன்,
கண்டிப்பாக ஐஸ்வர்யம் வந்து அளவில்லாத ஐஸ்வர்யத்தை நிச்சயமாக முன்னோர்களோட ஆசையால் நம்ம பெறலாம். ஐஸ்வர்யம் மீன்ஸ் வெறும் பணம், பொருள் இதையே நம்ம மீன் பண்ண வேண்டாம். ஐஸ்வர்யம் மீன்ஸ் நிறைய இருக்குது. குழந்தை குட்டிகளோட இருக்கிறது, நல்ல தொழில், நல்ல வீடு வாசல், நல்ல வாகனம், ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதே மகா பெரிய ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யம் மீன்ஸ் அப்படி மீன் பண்ணிக்கோங்க. ஒன்லி மணியே மட்டும் மணி மைண்டடாக வேண்டாம். இந்த மாதிரி இது பண்ணுங்க. ரொம்ப நிச்சயமாக இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமாக பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தர்மம் பண்ணணும். அதில் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா 24 பட்சணங்கள் கூடிய அன்னதானம். அதாவது சுவாமி ஸ்ரீதர் ஐயாவால் இவ்வளோ பெரிய இந்த வரலாறு நடப்பதற்கு காரணமே அவர் வச்சிருந்த அந்த பிதர்களுக்கு படைக்கக்கூடிய வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து இமிடியேட்டாக ஏழைகள் பசின்னு ஒன்று எடுத்து கொடுத்துட்டார். அதனால் அவரோட அனுக்கிரகத்தை பரிபூர்ணம் பெறணும்னா வடை, போண்டா, பஜ்ஜி, சம்திங் சம்திங் என்ன முடிக்குமோ எத்தனை வெரைட்டி இருக்கோ 24 வெரைட்டி ஆஃப் சம்திங் எல்லாத்தையும் கொடுக்க கொடுப்பதனால என்னன்னா நித்தியபடி நம்ம இல்லத்தில் இந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் தலைமுறையாக வரவே வராதுங்க. இறைவனோட அருளால், குருவோட அருளால். ஓம்.